தியாக தீபம் திலீபெனது நினைவேந்தல் வழக்கு தொடுத்த இனவாத பௌத்த பிக்குகள். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள சதித்திட்டம் அம்பலப்படுத்திய டிஐடி தலைவர். பிள்ளையானின் கொலைப்பட்டியல் ஒன்றை விரைவில் வெளியிடுவேன், பிரபா ஆவேசம். திருகோணமலை சிவன் கோயில் அடியில் தியாக தீபம் திலீபெனது நினைவேந்தலை மேற்கொண்டவர்கள் மீது பிக்குகள் வழக்கு தொடுத்துள்ளனர். 19/8/2023 தியாக தீபம் திலீபெனது நினைவேந்தல் திருகோணமலை சிவன் கோயில் முற்றலில் திருகோணமலை சிவில் செயற்பாட்டாளர்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. இதன்போது செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் நடராஜா காண்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை பிரதான காவல்துறை நிலையத்தில் கோகன்னபுரம் பாதுகாப்பு ஒன்றியம் என்ற இனவாத பௌத்த பிக்குகளால் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்கள் நேற்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் அவரை பதவியிலிருந்து நீக்க கோரி 1,00,000 கையெழுத்து பெறும் நடவடிக்கையை திருகோணமலையில் மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் மனித உரிமை சட்டங்களின் அடிப்படையிலும் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை ஒரு அடிப்படை உரிமையாக மக்களுக்கு காணப்படும் நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் தமிழ் மக்களின் நினைவு கூறும் உரிமையை ஒடுக்கி அடக்குவதாக காணப்படுவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்விடயம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் தூதரகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் சதித்திட்டங்களின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டவை என ஸ்ரீலங்கா பயங்கரவாத விசாரணை பிரிவின் தலைவர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசன்ன அல்விஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது பிரசன்ன அல்விஸ் இதனை தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் ஹசீமின் மனைவி சாரா யஸ்மின் மற்றும் வேறு சில தரப்பினர் குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் போலியானவை என இதன்போது பிரசன்ன அல்விஸ் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானா தொடர்பில் சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்பதிவு குறித்து பிரசன்ன அல்விஸ் எதுவும் குறிப்பிடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன மற்றும் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதாக தெரிவித்திருந்தாலும் அவர்கள் பங்கேற்கவில்லை என மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தேவையான வேட்பாளர்கள் இருக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டாரு தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தை பாதுகாக்கும் நோக்குடனேயே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினோம். அதனை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவரால் மாயாஜாலம் செய்ய முடியாது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ரணில் விக்ரமசிங்க 4 வருடங்கள் பிரதமராக இருந்தார். ஆனால் ஒரு தடவை கூட அவரால் பிரதமர் பதவியை முழுமைப்படுத்த முடியவில்லை அல்லவா? குறைந்தபட்சம் கொழும்பு மாவட்டத்தில் 5 இலட்சம் வாக்குகளை பெற்ற ஒருவருக்கு தனது ஆசனத்தையேனும் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை அல்லவா? ஆகவே மக்கள் சார்பாக நாங்கள் எடுத்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவின் திறன்களை மதிப்பிடாமல் எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாராயின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவருக்காக முன்னிற்கும் என நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தேவையான வேட்பாளர்கள் இருக்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். பிள்ளையானின் கொலைப்பட்டியல் ஒன்றை ஆதாரங்களுடன் மிக விரைவில் வெளியிடுவேன் என ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயலாளர் நாயகம் இரா பிரபா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல் என்பது தமது கதிரைகளை தக்க வைப்பதற்காக அப்பாவி மக்களை இலக்கு வைத்த தாக்குதல் என்பது சர்வதேசம் மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள சாதாரண மக்களுக்கும் தெரியும்.
பிள்ளையான் சிறையில் இருக்கும்போது சஹ்ரானின் சகோதரனை சந்தித்ததாகவும் அவர் ISIS என்று தனக்கு அன்று தெரியும் என்றும் கூறியுள்ளார். அன்று அவருக்கு இது தெரிந்திருந்தால் ஏன் அவர் அதனை உரிய பாதுகாப்பு தரப்பின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை? எனது அம்மாவின் தங்கையின் மகன் கோவிந்தராஜன் என்பவரை கடத்தி சென்று படுகொலை செய்ததிலிருந்து மாநகர சபை உறுப்பினராக நான் கடமையாற்றிய போது எனது பத்திரிகையாளராக இருந்தவரை கடத்தி சென்று கொலை செய்தது வரையான பல கொலைகள் அடங்கிய பட்டியலை ஆதாரத்துடன் மிக விரைவில் வெளியிடுவேன். இன்று பிள்ளையான் தப்புவதற்காக கொஞ்சம் மக்களை ஏற்றி வந்து உங்களது காரியாலயத்திற்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்வதை சொல்லிக்கொண்டு மக்களை ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கின்றீர்கள். பிள்ளையான் நல்லவர், குற்றமற்றவர் என்றால் வடக்கு கிழக்கில் உள்ள பொது வீதியில் இறங்கி செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு முதல் கட்ட மண் சரிவு அபாய அறிவிப்புகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. காலி, களுத்துறை, மாத்தறை மற்றும் இரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட விஞ்ஞானி வசந்த சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். நேற்று பெய்த கனமழையுடன் தேசிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இரவு 10:30 மணியளவில் இந்த நிலச்சரிவு எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் LPDA மற்றும் நாகொட பிரதேச செயலாளர் பிரிவுகள், களுத்துறை மாவட்டத்தின் தொடம்கொட, அகலவத்தை, மத்துகம, வளவில்லாவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகள், கேகாலை மாவட்டத்தின் தெஹிகோவிட்ட, புலத்துஹொஹிபிட்டிய, ஜட்டியந்த தோட்டை மற்றும் தெரணிகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் பஸ்கோட மற்றும் பிடபெத்தர பிரதேச செயலாளர் பிரிவுகள், இரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள எலியகட பிராந்தியமானது முதல் கட்ட மண் சரிவு அபாய வலயங்களாக இருப்பதால் இந்த இடங்களிற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் குறித்த பிரதேச செயலகங்களிற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மழையின் மாற்றத்துடன் இந்த அறிவிப்பு மாறலாம் எனவும் ஏனைய பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறும் தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.